ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எபின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஹெல்த்தியான டேஸ்டியான கிரேப் ஜூஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். கிரேப் ஜூஸ் செய்கிறது ரொம்ப ஈஸி. கிரேப் ஜூஸ் பண்ணுறதுக்காக கிரேப்ஸ் வாங்கி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். கிரேப்ஸ் க்ளீன் பண்ணும்போது எப்போதுமே கொஞ்சம் சால்ட்டு போட்டு ஒரு 2-3 தடவை நம்ம க்ளீன் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சுத்தமாக கிடைக்கும். அது கூடவே ஒரு பாதி எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இனிப்புக்காக நான் சுகர் போடலை, தேன் தான் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இந்த கிரேப்ஸை நான் மிக்சியில் போட்டுக்கிறேன். மிக்சியில் போட்டு அடிக்கும்போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அடிக்க வேண்டாம், ஏன்னா சீட்ஸ் இருக்குது. அதனால் ஓரளவு பார்த்து நீங்கள் மிக்சியில் அடித்து எடுத்தால் போதும். பாருங்கள், இப்போ நம்ம மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மிக்சியில் அடித்து எடுத்தால் போதும். அப்போ தான் அந்த சீட்ஸ் எல்லாம் தனியாக வரும். பிளாக் கிரேப்ஸில் பார்த்திங்கன்னா இந்த சீட்ஸ்லேயும் சத்து இருக்குது. இந்த மூலவியாதிகளுக்கெல்லாம் இந்த சீட்ஸ் ரொம்ப நல்லது. ஆனால் நமக்கு அது சீட்ஸோடு சேர்த்து குடிக்க பிடிக்காதுங்கிறதுனால இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். சீட்ஸை தனியாக நம்ம எடுத்துருக்குறோம். ஃபுல்லாகவே நல்லா எடுத்தாச்சு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு தேன் ஊற்றிக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்றபடி ஊற்றிக்கோங்க. நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு தேன் ஆட் பண்ணியிருக்கிறேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கிரேப் ஜூஸ் நமக்கு இப்போ ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை கிளாஸுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதை கிளாஸுக்கு மாற்றிக்கிறேன். இப்போ நமக்கு கிரேப் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துது. அது மட்டும் இல்லாமல் மூளை செயல்பாட்டை நமக்கு ஊக்குவிக்கிறதுக்கு கிரேப் ஜூஸ் ரொம்ப நல்லது. பார்வை திறனையும் அதிகரிக்கிறது, நம்ம எலும்புகளையும் வலுப்படுத்துகிறது. அது மட்டும் இல்லாமல் நரம்புகளை பலப்படுத்தி மூட்டு வலியை நீக்கிறது. மூளை நோய் இருக்கிறவங்க இதை அதிகமாக எடுத்துக்கலாம். டெய்லி நைட்டு நீங்கள் 1 டம்ளர் குடிச்சிங்கனாலே உங்களுக்கு அந்த அறிகுறி இல்லாமல் போயிடும். அதுபோல் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கிரேப் ஜூஸ் நீங்கள் 1 டம்ளர் குடிச்சிங்கன்னா நல்ல தூக்கம் வரும். நீண்ட ஆயுளையும் இந்த கிரேப் ஜூஸ் ஊக்குவிக்கிறது. இப்படி நிறைய சத்துக்கள் இந்த கிரேப் ஜூஸில் இருக்கிறதுனால நீங்கள் இந்த மாதிரி கிரேப்ஸ் கிடச்சிச்சின்னா இந்த மாதிரி ஜூஸ் போட்டு குடிங்க. கிரேப் ஜூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை எனேபிள் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நம்ம வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.